கழிவிலிருந்து எப்படி ஒரு வளமான பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பதை இங்கே மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக இணைந்து ஒரு அற்புதமான ஒரு கலைப்பொருட்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு இயற்கை பொருளும் ஒரு கழிவாக இயற்கை படைத்ததில்லை. அத்தனை பொருளுக்கும் ஒரு அர்த்தம் உள்ளது என்பதை இந்த 2 நாள் பயிற்சி அரங்கில் அவர்கள் படைத்த பொருட்கள் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். இல்லை, இதுல வந்து அன்றாடம் வீட்டில் வந்து உருவாகின்ற பொருட்கள், கழிவுப் பொருட்களை அந்த கலை நயத்தோடு அழகான ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. பழைய பிளாஸ்டிக் பொருளிலிருந்து கலைப்பொருள்களை எப்படி செய்ய வேண்டும் என்ற சுயதொகுகளுக்கு இன்றைக்கு பயிற்சி கொடுத்து அது சிறப்பாக 2 நாட்கள் முகாமாக இன்றைக்கு வைத்து இது சிறப்பாக இன்றைக்கு பண்ணியிருக்கிறாங்க. இது மக்காத பொருள் பிளாஸ்டிக். இது எங்களுக்கு இது வெளியில் தூக்கி போடுற பொருளை எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்னு நேற்றுலேருந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. இது வாட்டர் பாட்டிலு. இது நம்மளுடைய இயற்கையான சணல். இதுவும் வாட்டர் பாட்டில் தான். இதை வச்சு நம்ம வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருளை நான் செஞ்சுருக்கேன். இது சார் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. பிளாஸ்டிக் ஒழிக்கணும், சுற்றுச்சூழல் சூழ்நிலை இது தூய்மையாக வச்சுக்கணும்ட்டு அந்த கவரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறல அந்த கவர்லேயே பூ செஞ்சுருக்கேன் பாருங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாமே அந்த கவரில் தான் செஞ்சுது, பிளாஸ்டிக் கவரில் தான் செஞ்சுது. அதுக்கப்புறம் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு தூக்கி போடுற பாட்டிலில் ஜூஸ் பாட்டிலு இதை வச்சு இந்த ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நம்ம தூக்கி போடல 1 யூஸ் அதை வச்சு மயில் செஞ்சுருக்கோம். நாங்கள் இதை வச்சு சேல்ஸ் பண்ணோம்னா எங்களுக்கு வருமானத்துக்கு யூஸ் ஆகும். வாட்டர்லாம் வீணாகுது, தண்ணிலாம் குடிக்கிற தண்ணியில எல்லாம் கலக்குது. அதுக்கப்புறமா பொல்யூஷன் வேண்டாது. இது பூமியில போய் மக்கவும் மாட்டேங்குது. செடிங்களுக்கு நம்ம காய்கறி விளையறதுக்கு இந்த பயிர்களுக்கெல்லாம் இதுவாகுது. அது வேர் பரவ மாட்டேங்குது அந்த பூமி அடியில் இருக்கிறதுனால. அதெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அது மண்ணு தூய்மையா இருக்கும், தண்ணியும் தூய்மையா இருக்கும்.